வெகு நாட்களாக இந்த சீக்கிய மதம் அதை பற்றி தெரிந்து ஒரு காணொளி செய்ய வேண்டும் என்று விக்கிபீடியாவில் அதை படித்து தெரிந்து கொண்டேன். இந்த சீக்கிய மதம் 15ஆம் நூற்றாண்டில்தான் குருநானக் என்பவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. எதற்காக அவர் தோற்றுவிக்கப்பட்டது என்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒன்று மட்டும் புரிகிறது. என்னவென்றால், அந்த அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இஸ்லாமியர்களுடன் நட்பும் இருந்தது, பகையும் இருந்தது. ஆதலினால் நமக்கு தனியாகவே ஒரு வகுப்பை உருவாக்க வேண்டும், மதத்தை உருவாக்க வேண்டும் என்று குருநானக் அவர்கள்தான் அந்த சீக்கிய மதத்தை தோற்றுவித்தார். அதில் 10வது குருவாக இருந்தவர் குரு கோபிந்த் சிங். அதில் பல குருமார்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் குருமார்கள் என்று சொல்வார்கள். சிம்ரன் என்ற பெயரும் உள்ளது. உபாசி என்பதெல்லாம் அவர்களெல்லாம் உதாசி அவர்களெல்லாம் திருமணம் செய்து கொள்ளாத கொள்ளாதவர்கள். எப்படி நாம் சொல்கிறோமோ திருமணம் செய்து கொள்ளாதவர்களை, அதுபோல நான் அதில் மறுபடியும் குறிப்பிடுகிறேன். அதை பற்றி இவர்களுக்கு கொள்கை என்னவென்றால், தலைமுடியை வெட்டி கொள்ளக்கூடாது. அது ஒரு முக்கியமான கண்டிஷன். எப்பொழுதுமே ஒரு மரசீப்பை வைத்திருக்கலாம், அதை கோதுவதற்கு தலைப்பாகை அதில் வைத்திருக்க வேண்டும். எப்பொழுதுமே ஒரு வளைந்த கத்தியை, சின்ன கத்தியை அவர்கள் வைத்திருக்க வேண்டும். அதுதான் அவர்களுடைய அடையாளம். இப்பொழுது சுமார் 30 லட்சம் சீக்கியர்கள் உலகெங்கிலும் இருக்கிறார்கள். அவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு கனடா, அமெரிக்கா. அதிகமான 30 லட்சம் அதிகமான மக்களை கொண்டது பஞ்சாப் தான். அவர்களுடைய மத நூல், அந்த மத நூல் என்று ஒன்று தனியாக இருக்கிறது. அவர்களுக்கென்று ஒரு தனியான ஒரு கோவில் போல வைத்துள்ளார்கள். அது தண்ணீர் இருக்கும், அதிகமாக தண்ணீர் இருக்கும். குரு சந்தா சாஹிப் என்று சொல்வார்கள் அவர்கள். இந்த சாஹிப் என்றாலே இஸ்லாமிய பெயரோடு கலந்திருக்கும். அவர்களும் அப்படி வைத்துள்ளார்கள். நான் படித்து தெரிந்து கொண்ட வரைக்கும் தான் நான் சொல்கிறேன். ஏனென்றால் சிறிது நேரம்தான் அதை படித்து தெரிந்து கொண்டேன். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு கொள்கை, தர்மத்தை கடைபிடிப்பது. எப்படி இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சில முக்கிய கோட்பாடுகள் உள்ளதோ அதுபோல அவர்களிடமும் அந்த கொள்கை இருக்கிறது. சிலர் மாமிசம் சாப்பிடலாம், சிலர் மாமிசம் சாப்பிடக்கூடாது என்றும் இருக்கிறது. குருதுவாராக்கள் தான் அவர்கள் பல நாடுகளில் அவர்கள் கட்டியுள்ளார்கள். அங்கே சீக்கியர்கள் வந்து போவார்கள். அவர்கள் பெண் இறந்துவிட்டால் அந்த தீயில் ஏறி அவரும் குதித்து இறந்து விடுவார்கள். கோர் அதுபோல் அவர்கள் உதாசி என்றவர்கள் கோர் என்ற பெயரும் வைத்திருப்பார்கள்.
இந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஆதி காலத்தில் இருந்தது, தற்பொழுது தடை செய்யப்பட்டு விட்டது. எனவே பல விடயங்கள் அதில் இருக்கிறது. எனவே நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் விக்கிபீடியா மூலம் தெரிந்து கொள்ளலாம். அவர் எப்போவுமே தலைப்பாகை அணித்திருப்பார்கள். அவருடைய முக்கிய அந்த கடா என்பது. இப்போது பலர் வைத்திருக்கிறார்கள் போல கடா. எனவே நண்பர்களே, எனக்கு தெரிந்த தகவலை நான் உங்களிடம் சொல்லிவிட்டேன். மேலும் தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விக்கிபீடியாவில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சில விஷயங்கள் தான் என்னால் சொல்ல முடிந்தது. அவ்வளவே.